அந்த வீட்ல இருக்க கேப்டன்சியா இருந்தாலும், இப்ப டிஃபெண்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல நீ உன்ன கேவலம்னு சொல்லும்போது, நீ போயிட்டு நான் அப்படி பண்ணலன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ண தானே செய்வ. கண்டிப்பா. டிஃபெண்ட் பண்ணதான் செய்வேன். அதுக்கு சொல்லுங்க. லைக் டூ மச் கமிட்மெண்ட் பண்ணது ரொம்ப லைக் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஓவரா போயிட்டாங்க அந்த இடத்துல. யாரு ஓவரா போனா? திவ்யா யாரு மேடம் ஓவரா? கமருதீன் ஆ. சொல்றேன். அது வாயே அது காக்கா இது வந்து பண்ணிரும். எல்லாரும் அதெல்லாம் சொன்னது டூ மச். அது ரொம்ப டூ மச். அதுதான். அண்ட் பீப்புள் ஆர் நார்மலைசிங் தட் இன் ஸ்பேஸ் அண்ட் எப்படிதான் நார்மலைஸ் பண்றாங்க தெரியல. இதுல தப்பு பண்ணா யாரு பண்ணாலுமே அதை அக்செப்ட் பண்ணாதான் ஒரு ஹெல்தியான டிபேட் வரும். அது நார்மலைஸ் பண்றது எக்ஸாக்ட்லி. நேத்துமே நிறைய இந்த மைக் விஷயத்துல எல்லாம் நார்மலைஸ் பண்ணாங்க. அது என்ன சொல்றேன், அதை ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே அது உங்களுக்கும் பாசிட்டிவா வரும், சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் பாசிட்டிவா தான் வரும். சரி மக்களே, இன்னைக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். எல்லாம் ஒன் பை ஒன்னா ஆன்ரைஸ் பண்ணி பேசுங்க. யாரும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வர வேணாம். உங்களுக்கு அதுக்கு டிஃபெண்டா இல்லை வந்து ஆட் ஆன் பண்ண பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் தரோம். ஓகே, இல்லைன்னா அவங்க முடிச்சுட்டு மியூட் போனதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் இந்த லிசனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சரியா ரொம்ப இது ஓவர்லாப் ஆகிறது கேட்க மாட்டேங்குதுன்றாங்க. ரெண்டாவது ரொம்ப கேஸா கையாமையான்னு இருக்குன்றாங்க. அதனால நம்ம ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் பேசிடுவோம். அவங்க பேசி முடிச்சு மியூட் போனதுக்கு அப்புறம் அந்த ரெட் கலர்ல மாறும் மைக்கு, அப்போ நீங்க பேசுங்க. ராஜி ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ராஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பேசுங்க ராஜி. என்னப்பா மைக் அவங்க அன்மியூட் பண்ண கேக்குது. ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. இல்லை இல்லை, ஹாய் காய்ஸ், இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த குரூப்பில் வந்து பேசுறது. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான் வேணும். யாரான ரத்ன சுருக்கமாக கதை சுருக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? ஐ வுட் லவ் டு ஹியர் தட். நான் பார்க்கவே இல்லை, அது கேட்க தான் வந்தேன் நான். ஒரு முன்கதை சுருக்கம் மாதிரி எதனா சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த இந்த கேஸ் நடந்தது, இந்த கேஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதான் ரிசல்ட் சொன்னாங்க, அந்த மாதிரி எதாவது. கேஸ் வந்து ஒண்ணுதான் நடந்துச்சு. ஆமா, அந்த ஹோல் திங் என்னமோ நடந்துச்சுன்னு அந்த ப்ரமோஸ் பார்த்தேன். அதோட ரிசல்ட் என்னாச்சு? ஓகே, சொல்லுங்க. ரிசல்ட் வந்து இல்ல நான் தான் சொன்னேன். ரிசல்ட் வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு இதுவா தான் தீர்ப்பு வந்துச்சு அகைன்ஸ்ட் பார்வன்னு சொன்னது. அதுக்கு எதனா பனிஷ்மெண்ட் எதனா கொடுத்தாங்களா? பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்கல. அது அந்த பனிஷ்மெண்ட்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க கில்ட்டியாவும் ஃபீல் பண்ணல. அதுக்கு ஹாய் அபிசஸ், ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹாய் டு யூ. அவ்வளோதாங்க. எனக்கு வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பார்க்க ஆரம்பிக்கும்போது திவ்யாவும் கமருதீனையும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிரிச்சாங்களா, ஃபலாட்டா அது ஃப்ரைட்டான்னு தெரியல, சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். சீரியஸான ஃபைட்டு தான், சிரிப்பா மாத்திட்டாங்க அதை. அதே மாதிரி ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் ஃபேவர் ஆஃப் ஹவுஸ்மேட்ஸ் தான் வந்துட்டு. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ண சொன்னாங்க. அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் வருவாங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனா சம்பந்தமே இல்லாம ரம்யாவை தூக்கிட்டு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல போடுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இன்னைக்கு. யா அவ்வளோதாங்க. நான் வந்து வேணும்னா என்ன லிசனருக்கு புஷ் பண்ணிடுங்க. ஓகே இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंस யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, ஷூர். ஓகே, ஜிவி பேசுங்க. ஜிவி இல்ல, எனக்குமே திவ்யா வந்து ரொம்ப ப்ரொலாங்கா பேசுவாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. பட் இன்னைக்கு அவங்க பேசினது எல்லாமே கரெக்ட் தான். நிறைய விஷயம் எனக்கு 1 ஹவர்ல இன்னைக்கு காமிக்கல. அது இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, அவங்கள நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றது தான். அது அந்த 1 ஹவர்ல அவங்க இன்னும் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நெகட்டிவா போயிருக்கும். அந்த கமருதீனுக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை வந்தப்ப வந்துட்டு பார்வதி ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேச வந்து நிறைய கட் பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் 1 ஹவர்ல போடல இன்னைக்கு.
அது பாத்தீங்களா யாராச்சும் இன்னைக்கு 1 ஹவர்ல? ஒன்னால போடுறேன் பட் லைவ்ல கணேஷ் லைவ்ல கே- பார்வதியும் கேக்கல கார்த்தியும் கணேஷ், பேசியிருக்காங்க. சரியா ரொம்ப உள்ளுக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நான் பஸ்ல டிராவல் பண்ணிருக்கேன். இஸ் இட் எனி பெட்டர்னா இல்ல ஸ்டில் அப்படிதான் இருக்கா? என்ன பேசுறான்னு கேக்கல. ஓகே ஐ வில் மீட் டைம். நான் 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 பேசலாமா ஆக்சுவலி? ஷீன் பேசுங்க. ஹலோ. பேசுங்க. ஆக்சுவலி வந்து இந்த வீக் ஃபுல்லாவே வந்து கானா வினோத், கமருதீன், பாரு வந்து செம்மையா என்டர்டெய்னிங்கா கொண்டு போனாங்க. ஆனா ஏன் ப்ரோமோ வந்து அவங்களுக்கு எதிராவே டெலிவிஷன்ல போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. புரியல எனக்கு. அப்ப எப்படிதான் இந்த கேம வந்து மொக்கையா விளையாடுறவங்கள தான் இவங்க வந்து இந்த ட்விட்டர்ல வந்து ஃபுல்லா யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா கானா வினோத், பார்வதி, கமருதீனுக்கு நல்லா சப்போர்ட்டா தான் இருக்கு. ஏன் எக்ஸ்ல மட்டும் இவ்ளோ இதா இருக்கு? இவ்ளோ டாக்ஸிக்கா பண்றாங்கன்னு புரியலையே எனக்கு. இந்த கேம் அப்படி எப்படிதான் விளையாடுறது இந்த கேம? போரிங்கா விளையாண்டா மொக்கையா இருக்கு சீசன் சொல்றீங்க. அவங்க 3 பேரும் பயங்கரமா விளையாடுறாங்க. ஆனா அவங்க விளையாடுறது நல்லா இல்லன்னு சொல்றீங்க. சின்ன சின்ன விஷயத்த மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணி அ கமருதீன் பண்றதையும், பார்வதி பண்றதையும் ஆக்சுவலி வந்து எஃப்ஜே அவ்ளோ கேவலமா பிஹேவ் பண்றான். கனி பின்னாடி போய் நார்சிசிஸ்ட் என்னென்னமோ சொல்றா. பலூன் அக்கா வந்து எவ்ளோ எவ்ளோ பண்ணி கமருதீன் இல்ல ஏமாத்திட்டு போயிட்டா. நீங்க பேசுங்க. அந்த பலூன் அக்கா அந்த மாதிரி பேர் எல்லாம் வச்சு இங்க சாரி, பேச சாரி, வேண்டாம். சாரி. அதெல்லாம் சாரி, வேண்டாம். சாரி. அரோரா வந்து அந்த மாரி எவ்ளோ பின்னாடி போய் அப்ப நல்ல வார்த்தைகள் என்ன வேணாலும் கண்ட்ராவி பண்ணிட்டு, நல்ல வார்த்தைகள் பேசினா அவங்க நல்லவங்க. நேர்மையா இருந்துட்டு கெட்ட வார்த்தை பேசினா அவங்க கெட்டவங்களா? எனக்கு புரியலையே. ஏன் வந்து இவ்ளோ கார்னர் பண்றாங்க கம்ருதீன தெரியல. பார்வதியாவது எனக்கு ஐ அக்செப்ட். அவ வந்து நல்லா இறங்கி பேசுறா. கமருதீன் இவ்ளோ ரீசனுக்கு மாட்டுனதே பார்வதி தான். அவ தான் வந்து மைக் ஆஃப் பண்ணி பேசினா. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து என்னைக்குமே கமருதீன விட்டுக் குடுக்காது. இவ மாரி, யார் மாரி? அரோரா மாரி. அரோரா இவ்ளோ எச்சத்தனம் பண்ணுது. கூட கனியும், திவ்யாலாம் அவ்ளோ கவுண்டர் அத்தனை போட்டாங்க. பாருங்களே, கமுது ரொம்ப அப்பாவி ப்ரோ பையன், ஒன்னும் தெரியாது. ப்ரோ இருங்க. ப்ரோ அப்படிலாம் நாங்க அவங்க சொல்லவே பேசிட்ட இல்லையே. பிறகு பேசுங்க. நடுவில் ஒரே வராது. நிமிஷம் கமருதீன் ஒரே வந்து தப்பு தான் பண்றாரு ப்ரோ. பட் அவர் தைரியமா பண்றாருல, நேர்மையா இருக்காருல. சூப்பர் தப்புன்னு சூப்பர் காட்டுறாரு. சூப்பர். எங்களை மாதிரி ஃபேன்ஸ் தான் தேவை. புரியல எனக்கு. ஆனா வந்து அரோரா பண்றது ஓகே, கனி பண்றது ஓகே, சபரி பண்றது ஓகேயா? பின்னாடி விக்ரம் பண்றதெல்லாம் ஓகேயா? அவங்கெல்லாம் வந்து நல்லவங்க நடிக்கிறாங்கங்க. என்னங்க எனக்கு புரியலையே. நடிக்கிறவங்க தான் அப்போ வந்து கரெக்ட் பிளேயா? அப்போ வந்து நான் தான் சொல்றேன் பார்வதி பண்ண தப்புன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஏன் என்ன பார்வதி எனக்கு என்ன புடிச்சிருக்குன்னா, அவ வந்து தப்பு பண்ணாலும் நிப்பா கமருதீன் கூட. அரோரா மாரி வந்து பின்னாடி போய் பேசிட்டு, முன்னாடி வந்து நான் உனக்கு கேர் பண்றேன்டா, அப்படிடா சொல்லிட்டு பின்னாடி போய் அவன மாட்டி விடுங்க. அவன இது பண்ணுங்க. எனக்கு புரியல எனக்கு. பார்வதி, கமருதீன், கானா வினோத் 3 பேர்ட்டயும் எனக்கு புடிச்சது என்னன்னா, தே ஓன் அப் டூ தேர் மிஸ்டேக்ஸ். ஸோ தே டூ மிஸ்டேக் எஸ். பட் தே ஓன் அப் டூ இட். பட் வந்து ஏன் வந்து எனக்கு புரியல. எனக்கு ஏன் வந்து இவ்ளோ அட்டாக் பண்றாங்க எக்ஸ்ல மட்டும் தான் நான் சொல்றேன். மத்த இதுலலாம் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கு. அந்த ஃபுல்லா அதாவது எஃப்ஜேக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணான் அவன், வியானாட்ட. அந்த பொண்ணு வந்து லவ் ட்ராக்குக்கு ஒத்தே வரல. கமருதீனுக்கு லவ் ட்ராக் செட் ஆயிருச்சு. அந்த பொறாமையில அவன் என்னென்னமோ பண்றான். பண்ணி அவங்கள வந்து வச்சு செய்ய ட்ரை பண்றான். இது கமருதீனுக்கு அவனுக்கு பொறாம. கமருதீனுக்கு லவ் ட்ராக் பார்வதியோட செட் ஆயிருச்சு. நமக்கு ஒரு ட்ராக் செட் ஆகலையே இந்த வீட்ல. அப்படின்னு பொறாமையில அவன் வந்து என்னென்னமோ அவன் தான் கொடூரமா பேசி அவன் வார்த்தைய புடுங்குனான். அதே மாரி திவ்யா ஃபேஸ் எல்லாம் பார்க்கவே முடியல. அவ வந்து கொடூரமா பேசி, அவ வந்து வார்த்தைய புடுங்குறா. கமருதீன் நல்லவரு, வல்லவருன்னு நான் சொல்ல வரல. பட் வந்து கமருதீன மட்டும் அட்டாக் பண்ணி ரெட் கார்ட் குடுங்கன்னு சொல்றதுல எனக்கு எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு தப்பாவே தெரியும். எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. எனக்கு ஓகே. இந்த இந்த சீசன் ஃபுல்லாவே எனக்கு கமருதீன், வினோத், பார்வதி அவங்க 3 பேரோட சீன்ஸ் மட்டும் தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் தான் என்டர்டெய்னிங்கா இருக்கு. சரி. ஓகே. அவங்க 3 இதுக்கு பேருக்கு மட்டும் பார்க்கறதுனால தான் உங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கு. நீங்க மத்தவங்கள்தையும் பார்த்திருக்கணும். ஒரே நிமிஷம் அம்பிகா சாம் ஒரே நிமிஷம். கெவின் மத்தவங்க நீங்க ஏதாவது வந்து பண்ணணும்ல. சரி சரி ஒரே நிமிஷம் இருங்க. கெவின் நீங்க இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது, அதாவது கெவின்றவர் வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் பண்ணாரு. நான் தான் அவரை லிசனருக்கு மூவ் பண்ணேன். இன்னொரு தடவை அந்த மாதிரி பேசாதீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லி தான் சாம் வந்து டிஸ்க்ளைமர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். யாரும் பேசும்போது யாரும் இன்டரப்ட் பண்ண வேணாம். ஒருத்தவங்க பேசினாங்கன்னா ஃபுல்லாக பேசட்டும். இன்டரப்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் திருப்பி லிசனருக்கு மூவ் பண்ணுவோம். திருப்பி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி தான் வரணும். ஓகே சாம் சரி. ஓகே. இதுக்கு யாராவது ரிப்ளை கொடுக்கணும் அவங்க பேசுனதுக்கு. அவங்க சொன்னாங்க கமருதீன்
ரிப்ளை பார்வதி இல்லைன்னா யாராவது பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அவங்க கூட ஒத்து போறவங்க. அவ்வளவுதான். ரிப்ளை பண்றவங்களுக்கு அடுத்த ரவுண்ட் வரும். ரிப்ளை யார் கொடுக்கணும்? ரிப்ளை பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணலாம் அவங்க பண்ணலாம் 3 பேருமே அவங்க இல்ல பண்ற மிஸ்டேக் யாரும் சொல்லுங்க. பாயிண்ட் ஆட் பண்றாங்களா கேட்டுக்கோங்க சார். இல்ல 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 ஓகே ரிப்ளை ஓகே தான். ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் 3 பேருமே அவங்க பண்ண தப்ப எங்கேயுமே ஒத்துக்கிட்டது கிடையாது. அதை நான் கன்ஃபார்மா சொல்வேன். கமருதீனா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும். வினோத் கூட நிறைய இடத்துல அவர் பேசினதான்னு நான் ஒத்துக்கிட்டதே கிடையாது. நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாரை தவிர்த்து ஒத்துக்கிட்டது கிடையாது. இது எனக்கு அதுல 100% உடன்பாடு கிடையாது. 2வது மத்தவங்க எல்லாம் நடிக்கிறாங்கன்னா ஓகே, அவங்க அட்லீஸ்ட் அதாவது இது கேம் ஷோவா இருந்தாலும் ஒரு சில எத்திக்ஸ்லாம் இருக்குங்க. ஒரு கேர்ள் கிட்ட என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்றது ஒரு 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 எத்திக்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸை வந்து கமருதீன் இது வரைக்கும் அவர் அந்த பண்ணதே கிடையாது. நீ என்கிட்ட ஃப்ரெண்டா இன்னைக்கு அரோரா லைவ்ல சொன்னாங்க, இன்னைக்கு நீ என் ஃப்ரெண்டா இருந்தா நான் உன்னை பத்தி நல்லா பேசுவேன், நான் உன் கூட ஆனா நீ என் கூட நீ நல்லா க்ளோஸா இல்லைன்னா நான் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுவேன். அந்த பயத்தினால அந்த பொண்ணு வந்து நான் அவங்க கூட பேசுறேன் ஒரு 1.5 மாசம் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவங்கள நான் பர்சனலா எதுவும் கொண்டு வரல. பட் அந்த பொண்ணு அப்படி பேசினா இது நிறைய சொசைட்டில நடக்கிறது தானே. இது டாக்ஸிக் ரிலேஷன் தானே. நம்மளுக்கு வேற வழி இல்லை. அந்த வீட்டுலதான் இருந்தாகணும். இதே நம்ம வெளியில இருந்தோம்னா கண்டிப்பா வெளியில வந்துருவோம். ஐயோ இவனை நம்ம பார்க்காமலே போயிடலான்ட்டு. பட் அந்த வீட்டுல கண்டிப்பா நம்ம இந்த மூஞ்ச பார்த்துதான் ஆகணும்ன்றதுனால அந்த பொண்ணு பேசுது. இதுல வந்துட்டு அவ லைவா ஓப்பனா சொல்றா, அவன் என்னை பத்தி இந்த மாதிரி 2 வாட்டி அவன் வந்து இப்படி ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு, அவன் இன்னும் என்ன பேசுவானோ அப்படின்ட்டு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு ஒரு எத்திக்ஸ் இருக்கணுங்க. கேமா இருந்தா நான் என் இஷ்டத்துக்கு விளையாடுவேன், நான் எப்படி வேணா பேசுவேன், நான் உன்னை எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், என் வாயில வர்றதெல்லாம் பேசுவேன்னா அதெல்லாம் கேமும் கிடையாது, அது ஒரு எத்திக்ஸும் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல நீங்க சொன்ன 3 பேருமே அவங்க கேம்னா இத்தனை சீசன்ல நிறைய கேமர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமே கேமர் தான், கேம் தான் விளையாடி இருக்காங்க. ஆனா அவங்க இப்ப வினோத் நான் விட்டுறேங்க. பார்வதியும் கமருதீனும் அதை அவங்க கண்டிப்பா பண்ணதே கிடையாது. பர்சனல் அட்டாக்ஸ் தான் பண்ணுவாங்க நிறைய. பார்வதி வந்து சொல்லதே கிடையாது. அவங்கதான் அவங்க வக்கீல் ஃபேமிலி பத்தி பேசினாங்க. பட் அதை வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா கொண்டு வந்தா என் ஃபேமிலி பத்தி பேசாதன்னு சொல்றது. பார்வதி வந்து வெளியில நீ என்னெல்லாம் பண்ணிட்டு வந்து நீ என் கூட இருந்தல அப்பயே நீ என்ன பண்ணணும், அதுவும் பர்சனல் அட்டாக் தாங்க. ஃபுல்லா 2 பேரும் பர்சனல் அட்டாக் பண்ணும்போது அதுல எங்கெங்க எத்திக்ஸ் இருக்கு? அவங்க 3 பேர் தான் நல்லா பண்றாங்கன்னு எப்படிங்க எடுத்துட்டு வந்து சொல்றாங்க? இப்போ நான் பேசலாமா? இதுக்கு நான் ரிப்ளை மட்டும் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கோங்க ஸ்ட்ரீம், கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் ஒண்ணுதான். பண்றாங்க, நான் நிறைய பார்வதி ரெக்வெஸ்ட் பத்திலாம் வருது. பேச வரல. நான் வந்து அவங்க தப்ப ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லல. அவங்க தப்ப காட்டுறாங்கன்னு சொன்னேன். நான் இப்படிதான் அப்படின்னு காட்டுறாங்க. ஐ நெவர் செட் தே ஒத்துக்கிறாங்க. நாங்க ஆமாடா நாங்க இப்படிதான்டா நாங்க கெட்டவங்கன்னு அவங்க காட்டுறாங்க, ரியலா இருக்காங்கன்னு தான் சொன்னேன். செகண்ட் வந்து என்னன்னா, அரோரா வந்து சொன்னதை முதல்ல எப்படிங்க அரோரா சொன்ன பொய்ய உண்மையாக்குறீங்க? அந்த பையன் வந்து என்ன சொன்னான்னா, நான் வந்து நீ ஃப்ரெண்டா இல்லாட்டி உன்னை இது பண்ணிருவேன். ஏங்க அந்த பொண்ணு அவன் என்னங்க சொன்னா? துஷார் ஒன்னால போனான்னு ஒரு உண்மைய தானே சொன்னா. அதுவே அந்த பொண்ணுக்கு என்ன முதல்ல வந்து அந்த பொண்ணு தான் கமருதீன் பத்தி தப்பா பின்னாடி பேசிட்டு இருக்கு. கமருதீன் ஸ்ட்ரெயிட்டா பேசுறான். அதனால உங்களுக்கு கமருதீன் வந்து தப்பா தெரியணும். அது அரோரா அவ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ நேர்மையா இருக்காளா? முதல்ல வந்து பார்வதியும் கமருதீனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உள்ள போயிட்டு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அது இருக்குன்னு எவ்ளோ பிரிக்க ட்ரை பண்ணா. 100% நான் ஷூரா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கேர்ள்ஸோட டாக் எனக்கு புரியும். அரோராக்கு 100% துஷார் போனதுக்கப்புறம் கமருதீன் மேல ஃபீலிங்ஸ். கமருதீனா எங்க அந்த பக்கம் விட்டுட்டா நமக்கு கேம் இல்லன்னு சொல்லிட்டு தப்பா பார்வதி பத்தி சொல்லி தன் கூட வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்வதி எப்படிப்பட்ட கேமரு வச்சு எல்லாரும் அன்னைக்கு பெட்ல உட்கார வச்சு அரோராவ வாயை புடுங்கிட்டா. வாயை புடுங்கினதுல கமருதீனுக்கு தெரிஞ்சு போச்சு அரோரா டபுள் கேம் விளையாடுறான்னு. தெரிஞ்சு போன உடனே கமருதீன் வந்து அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன இவ வந்து இப்படி பேசுறா அப்படின்னு டவுட் வர ஆரம்பிச்ச உடனே அரோராவை பத்தி ஃபுல் ஃபேஸ் இப்ப ரிவீல் ஆன உடனே மேடம் வெளியே பேக் அடிக்கிறாங்க. இது மேடம் பேக் அடிக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா அவளோட புட்டு வெளியே வந்துரும். கமருதீன் வந்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே மாட்டான். ஏன்னா பார்வதி கண்டுக்கவே போறதில்ல. பார்வதி உன்னை பத்தி தப்பா பேசுனா கமருதீன் சொல்லுவான், ஆமா நான் தப்பா தான் பேசினேன், எனக்கு அப்போ நீ பண்ணது எனக்கு பிடிக்கல. அவன் முன்னாடி அவன் சொல்லியிருக்கான், நீ வந்து உன்னோட கேம் வந்து என்ன பாதிக்குது, உன் கூட இருந்தா எனக்கு growth இல்லைன்னு அவகிட்டே அவன் சொல்லியிருக்கான். அததான் அவன் எல்லார்ட்டையும் சொன்னான். அவங்க அதான் சொல்றேன், பார்த்தும் சரி கமருதீனும் சரி பயப்பட மாட்டாங்க அவங்க சொன்ன சொல்லுக்கு. அரோராவோட கேம் பிளேவை கமருதீன் உடைச்சிருவான். ஏன்னா அரோரா கேவலமா விளையாண்டுருக்கா. பார்வதி பத்தி தப்பா எல்லார்ட்டையும் சொல்லி
அந்த ஐபேக்கோ டாஸ்க்ல கமருதீனுக்கும் அரோராவும் பெஸ்ட் பேர்னு இவங்க எல்லாம் சேர்த்து அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அவார்டு கொடுத்தானுங்க? பார்வதி வெறுப்பேத்த. அந்த ஹோல் வீடே அரோராக்கு சப்போர்ட். ஏன்? அவ தான் வந்து பார்வதிக்கு அரோரா கண்டா பிடிக்காது. அப்ப இவனுங்க எல்லாம் அரோரா தூக்கி வச்சு நிறுத்துறாங்க. இந்த விக்ரம்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அரோராக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி ஹேட்டர்ஸ் இவங்க எல்லாருமே. அதனால வந்து கமருதீன் கண்டுபிடிச்சிட்டான் இவ டபுள் கேம் விளையாடுறான்னு. எங்க இவ கேமை உடச்சு விட்டுருவானோ அப்படின்ற பயத்துல மேடம் வந்து கமருதீன் வந்து இப்படியே பண்றாங்க. அப்படி என்ன சொல்லிடுவான்? அப்படி என்ன அவன் என்ன சொல்லிட போறான்? கேம் பத்தி அவன் அதான் அதோட இது கேம் தானே, எதுக்குமா நீ ரியாக்ட் பண்றதா அவன் கேட்கறான். அவன் ஏதாவது ஒரு தடவை பார்வதியை பத்தி கூட கமருதீன் தப்பா பேசியிருக்கான். ஆனா ஒரு தடவை கூட அரோரா பத்தி இந்த சீசன்ல எனக்கு தப்பா பேசியிருக்கான். அவ எனக்கு ஃப்ரெண்டு, அவ எனக்கு பிடிக்கும், அவ கூட இருந்தாதான் நான் ஜாலியா இருக்கேன்னு தான் சொல்லியிருக்கான். இந்த அம்மா தான் ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ அததான் வினோத்தும் கமருதீனும் சொல்றாங்க. கொஞ்சம் ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் இப்படி மாறுற ஷார்ட்டா அப்படின்னு சொல்லி முடிச்சீங்கன்னா கேட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவ கேம வந்து உடைக்க போறாங்க. எப்படிங்க ஒருத்தவங்க வந்து அரோரா நீங்க வந்து கொஞ்சம் இப்படி கேம் ஷார்ட்டா விளையாடுறாங்க? முடிச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் ஒன்னே ஏன்னா ஒண்ணுதாங்க சொல்றேன். அரோரா வந்து கேவலமான கேம், மட்டமான கேம், ரொம்ப கேவலமா விளையாடுறா. ஆனா அவளுக்கு வந்து சப்போர்ட் பாவம் இப்படிதான் பொண்ணுங்க. தயவு செய்து அரோரா மாதிரி பொண்ணுங்களை வச்சு இது பண்ணாங்க. பார்வதி மாதிரி பொண்ணுங்களை கூட நான் ஒத்துப்பேன். அந்த பொண்ணு தைரியமா பேசுறதுக்காக அந்த வீட்டுல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணு அட்டாக் பண்றானுங்க. அப்படிப்பட்ட பார்வதியை நான் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அரோராக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு அரோரா பாவம்னு சொல்றீங்க பாருங்களேன். எப்படி அந்த கேம் அந்த பொண்ணுக்கு உள்ள கத்திருக்கா என்னென்ன கேம் விளையாடுது பாருங்க. இல்ல ஏங்க இல்ல இந்த சரி மாதிரி சரி எல்லாம் சரி சொல்லாதீங்க. ஏங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே உங்களுக்கு என்ன இல்ல பாயிண்டோ அதை மட்டும் வைங்க. அவனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவன் கேமை உடைக்கிறான்னு தெரிஞ்சோன்னு அவனை பத்தியே பின்னாடி போய் அவ்வளோ கேவலமா நார்சிசிஸ்டிக்னு அவ கனியும் திவ்யாவும் நீ ஒரு ஃப்ரெண்டு தானே? ரொம்ப நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. கொஞ்சம் நம்ம பேசுறது ஓகே. நீங்க உங்களுக்கு பாயிண்ட் நான் பேச அலோவ் பண்றேன். ஆனா வார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த அது ரவுண்ட்ல இல்லாம நீங்க நிறைய பேசுங்க. சொல்லிட்டேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. நிறைய பேர் லைன்ல இருக்காங்க. நீங்க ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்ளோ நேரம் பேசுறீங்க. கொஞ்சம் வேர்ட்ஸை பார்த்து பேசுங்க. I have to move on to other people. கணேஷ் குமார் பேசுங்க. ப்ரோ ஒரே ஒரு பாயிண்ட், லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன் ஷார்ட்டா. நான் அரோராக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. நீங்க சொன்னீங்க கமருதீன் டபுள் கேம் ஆடுற அரோரான்னு கண்டுபிடிச்சிட்டான்ட்டு. அப்ப அவன் அப்பவே விலகி இருக்கணும். இன்னமும் அவன் கூட தான் இருக்கான். ஸோ அது அவங்க டபுள் கேம் ஆடினாலும் சரி அரோராக்கு நான் சப்போர்ட் பண்ணல. பட் அவங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணி நம்மளே லைவ்ல பார்த்தோம் தான். அவன் 2 வாட்டியும் அவ தனியா அவ பேசாம வந்ததுக்கு அவன் பப்ளிக்ல என்ன பேசினான்னு பார்த்தோம்ல. நம்ம ஓவரா எல்லாரும் முன்னாடியும் என்ன பேசினான்னு நம்ம பார்த்தோம். அதனாலதான் நான் சொன்னேன் நான் இங்க அரோராக்கும் சப்போர்ட் பண்ண கமருதீனுக்கும் சப்போர்ட் பண்ணல. அவ்வளவுதான். தேங்க்ஸ். ஓகே ஓகே கணேஷ்குமார் பேசுங்க. இப்ப கிளியரா இருக்கா ப்ரோ? இல்ல ஸ்டில் கேக்குது கிளியரா இல்லையா? கேக்குது. ஓகே. ஸோ மெயினா இன்னைக்கு எபிசோட்ல தான் ஜஸ்ட் ஒன் திங். இன்னைக்குமே அவங்க பார்வதி அண்ட் கமருதன் அந்த கோட் டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கும் நடுவுல எக்ஸிட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு ஏரியால தேர் இஸ் நோ கேமரா. தே வேர் தேர் ஃபார் அரௌண்ட் 5 to 10 seconds. அதெல்லாம் ஆக்சுவலி பார்வதி கமருதன் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசிட்டு போனாங்க. அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல ரூல்ஸே மீறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அவங்க வந்து ஓப்பனா இருக்காங்கன்றத பத்தி பேசுறதுல என்ன லாஜிக்னே புரியல. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஓவராலா இன்னைக்கு இந்த வீக் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் கமருதனை பிளாஸ்ட் பண்றதுக்கா, கமருதன் மேபி ஈவன் பார்வதி 2 பேரையும் சேர்த்து பிளாஸ்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் தே ஹவ் செட் தி ஸ்டேஜ். ஸோ தே ஆர் கோயிங் டு கெட், இஃப் விஜய் சேதுபதி நிஜமாலே பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். பட் அவர் அகைன் பூசி முழுகணும்னு நினைச்சாருன்னா அவர் பண்ண கூட செய்யலாம். ஸோ இட்ஸ் அப் டு ஹிம். பட் அந்த இந்த வீக் நரேட்டிவே இவங்க 2 பேரும் பொளந்து எடுக்கிறது தான். கன்ஃபார்ம் பொளந்து எடுப்பாங்க. அது தாண்டி பெரிய ஒரு செட்பேக்கும் உங்களுக்கு இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது சாம் உண்மையிலே வந்து ஃபீல் பண்ணி ஐயோ இப்படி திட்டினா கூட நான் வந்து திட்டினா அதுக்கான ஃபீட்பேக் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு பண்றவங்களுக்கு விஜய் சேதுபதி டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா வர்த்து. ஆனா இவங்க 2 பேருக்குமே அந்த சூடு சொரணை ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா தொடச்சு போட்டுட்டு நாளைக்கு இதே வேலை தான் பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ பட் ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிக் பாஸ் திட்டினதுக்கு அடுத்த டே மார்னிங்கே அவங்க ஒன்று பண்ணாங்க. They are not at all have feeling guilty. I don't know how they are open
அவங்க சொல்ற பொய்யெல்லாம் தெரிய மாட்டேது. அவங்க ஓப்பனா பேசுறாங்களாமா, ஓப்பனா பொய் சொல்றாங்க. தே ஆர் ஃபீலிங் கில்ட்டின்னு சொல்லிட்டு எல்லா இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதான் பண்ணிருக்காங்க. பார்வதி எப்படியெல்லாம் அந்த காதுலயே சத்தமே வராம பேசுற, நேத்து பிளேட்ல எழுதி பேசினாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் பிளைண்ட்லி சப்போர்ட்டிங் தெம். இங்க பார்வதிக்கும் கமருதனுக்கும் அகேன்ஸ்டா பேசினா தே ஆர் நாட் மென்ட் டு பி அரோரா சப்போர்ட்டர்ஸ். அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சிம்பிள் as that. அண்ட் அதே மாதிரி அவங்க போயிட்டாங்க. இப்போ ஆக்சுவலா அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, பார்வதி வந்து நான் ரொம்ப கெட்டவ, உண்மையா இருக்காங்க. கெட்டவங்க உண்மையா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. அவங்க வந்து அவங்கள எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அத மாதிரி அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் போய் நோண்டுனா எல்லாரும் வந்து திருப்பி நோண்ட தான் செய்வாங்க அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது. ஐயோ பார்வதியை பண்ணிட்டாங்க அப்படின்னா அழக்கூடாது. ஐயோ பார்வதி பாவம் உண்மையா இருக்கனால தான் அடிக்கிறாங்க. உண்மையா இருந்தா யாரும் அடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இருந்தா தான் அடிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க தேவையான போதெல்லாம் மத்தவங்கள பத்தி என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா இவங்கள பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா டோன்ட் டாக் அபவுட் மை பர்சனல், டோன்ட் டாக் அபவுட் பர்சனல் பண்றதுதான் ரிட்டர்ன் வரும். அவ்வளவுதான் ஆக்சுவலி. ஆனா அது அவங்களுக்கு வந்து அந்த டைம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசிப்பாங்க. ஷீ பென்ஸ் ஹர் ரூல்ஸ் ஹவெவர் ஷீ வாண்ட்ஸ் அண்ட் ஆஸ் ஷீ இஸ். அதை திருப்பி திருப்பி பேசுறதுனால அவங்க பேசுறது ரெஜிஸ்டர் ஆகுது. அதுதான் மெயின் திங் ஆகுது. FJ is very bad. I don't even like him, but he knows he has a way to tackle her. மத்த இன்னும் 2 பேரும் ஹவுஸ்மேட்ஸ் வேற 2-3 பேரும் இன்னும் சேர்ந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். that's all. ஓகே வேற ஏதாவது பேசலாம். ஓகே கீர்த்து பேசிட்டீங்களா? இல்ல கீர்த்து அப்பங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆனந்தா ஆமா ஆனந்த் கீர்த்து, அதுக்கப்புறம் ஆனந்த், அதுக்கப்புறம் பிரகாஷ். கீர்த்து பேசுறேங்க, அப்படி இல்லைன்னா ஆனந்துட்டு போவோம். அதுதான் ப்ரோ. ஆக்சுவலா இன்னைக்கு எஃப்ஜே வந்து பார்வை நல்லாவே ஹேண்டில் பண்ணான். ஆக்சுவலா இந்த வீட்ல பார்வை ஹேண்டில் பண்ணா அது எஃப்ஜே என்னால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். வச்சு அவளை லைக் பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு பேசினான். இன்னைக்கு ரம்யாவை வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போது she said அந்த நான் வெளியே போற பத்தி பேசாத அது பர்சனலா எனக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னு. அதே மாதிரி பார்வை ஏதாச்சும் அது மாதிரி கமுதன் விஷயத்துல ஏதாச்சுமே சொன்னாலுமே உடனே ட்ரிகர் ஆயிடுவாங்க அந்த இடத்துல. அது எப்படி அந்த ஒரு அக்செப்டன்ஸ் சுத்தமா பார்வதி கிடையவே கிடையாது. அதான் சொல்ல நினைச்சேன். அந்த ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணான். தேங்க்ஸ் கீர்த்து. சொன்ன மாதிரி பார்வதிக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஆனந்த் பேசுங்க. ஹாய் ப்ரோ. ஆக்சுவலா லைக் இந்த டாஸ்க் வந்து எல்லாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். திரும்ப ஆக்சுவலா இந்த டாஸ்க் வந்து திரும்ப பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கு வச்சது அவங்கள ஏதோ திரும்ப வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி. அவங்க சைடு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பண்ணது தப்புன்றது அவங்களுக்கு நல்லாவே ஸ்டார்டிங்ல புரிஞ்சிருச்சு. ஆமா நாங்க பண்ணது தப்பு தான், நாங்க பண்ணதுக்கு தான் நாங்க இந்த பனிஷ்மெண்ட் இது பண்றோம் செய்யறோன்ற மாதிரி வந்துட்டு அவங்க பேசிட்டு, பட் உள்ள கோர்ட்டுக்குள்ள அந்த கேஸ் அப்படின்னு வர்றப்ப செய்யறப்ப அப்பயும் மேபி இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அங்கேயும் போயிட்டு ஓகே நாங்க பண்ணிட்டோம், நாங்க பண்ணது இதுதான், இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணாம அதை அவங்க வந்து திரும்ப வந்து டிஃபைன் பண்றேன்ற பேர்ல வந்து இன்னும் மேற்கொண்டு அதை அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பூதாகரமா ஊதி பெருசாக்குன மாதிரி தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நாங்க வந்து மைக்க மறைச்சிட்டு பேசுனது இந்த மாதிரி வந்து ஃபேமிலி மீது பத்தி பேசுறதுக்காக இல்ல சம்திங் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்காக தான் வந்துட்டு நாங்க இந்த மாதிரி மைக்க இது பண்ணோம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி. பட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க யாரு. ரம்யாட்ட பேசியிருக்காங்க, சாண்ட்ராட்ட பேசியிருக்காங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சாண்ட்ரா சாட்சியா கூட்டப்ப அவங்க ஒப்பனா போட்டு உடைச்சிட்டாங்க, இல்ல கிடையாது இவங்க சொன்ன இந்த 3 வந்துட்டு அது பேசல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ற. ரெண்டாவது இன்னொன்னு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஆக்சுவலா வந்து விக்ரம் வந்து சொல்லியிருப்பாரு, இல்ல அவங்களுக்கு வந்து அவங்க பண்ற அந்த பனிஷ்மெண்ட் வந்து ஒரு ஒரு இதா வந்து அவங்க பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இல்ல அவங்க நாங்க வந்து அதை எப்படி நீ அப்படி சொல்லலான்ற மாதிரி தான் வந்துட்டு நேற்று கமருதீன் பார்வதி 2 பேருமே சண்டைக்கு போயிருப்பாங்க. பட் உள்ள கோர்ட்ல வந்துட்டு பேசுறப்ப பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து அவங்க ஒரு லைக் ஒரு ஃபுல்லா ஒரு இதா எடுத்து அவங்க பண்ண மாதிரியே இருக்காது. கமருதீன் இடையில ஏதோ பேசிட்டு இருக்கிறப்ப செய்யறப்போ தூண்டுற மாதிரி துப்பி இருப்பாரு. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு இல்ல நான் அது மாதிரி என்னால குடிக்காம இருக்க முடியாது,
அப்படின்ற மாதிரி பேசினப்ப அவங்க வந்துட்டு அங்க இருந்து என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒன்றும் சாகலையே, உயிரோட தானே இருக்காங்கன்ற மாதிரி வந்துட்டு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கமருதீன் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பிக் பாஸ் மேலேயே ஒரு இது சொல்லியிருப்பாரு. பிக் பாஸ் வந்து வேணும்னே வந்துட்டு இந்த மாதிரி கேஸை போட்டு எங்களை வந்து ஒரு எங்கனால வந்து அவங்க இது பண்ணிக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸே வந்துட்டு அவர் வந்து இது கொஸ்டின் பண்ற மாதிரி வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. பட் வந்து அதை அவங்க வந்து ஓகே நாங்க பண்ணிக்கிறோம், நாங்க எடுத்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. பட் ஆனா உள்ள கோர்ட்ல வந்து ஏதோ எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து பழி வாங்கணும், அதுக்காக தான் வந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்துட்டு பேசியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து இதுல என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அவங்க ஒன்றும் பிக் பாஸ் கிடையாது. ஐ மீன் பிக் பாஸ் வந்து இது மாதிரி எடுத்துட்டாங்க, இவங்க எல்லாரும் யாரு, இவங்க எல்லாரும் எனக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பேசியிருப்பாங்க. நேத்து நான் இதே ஸ்பேஸ்ல வந்து நான் பேசுறப்ப என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, தலை அமீத்துக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது, பிக் பாஸ்க்கு அடுத்து அவருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்கு. ஸோ அவர் வந்து நினைச்சாருன்னா என்ன வேணாலும் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றது. பட் இங்க நேத்து இன்னைக்கு அந்த நடந்ததுல பார்த்தோம் அப்படின்னா, ஹவுஸ்மேட் எல்லாரும் தான் சேர்ந்து டிசைட் பண்ணி அமித்திட்ட சொல்லியிருப்பாங்க. அமித் தான் வந்துட்டு அதை சொல்லியிருந்திருப்பாரு. பட் ஆனா அங்க வந்துட்டு அந்த விஷயம் வந்து டைல்யூட் ஆயிருக்கும். தலை கொடுத்து தான் அதை பண்ணுனாங்கன்ற மாதிரி வந்துட்டு அதை எடுத்துட்டு போயிருக்கவே மாட்டாங்க. அதை வேற மாதிரி வந்துட்டு அதை கொண்டு போய் அதை முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். ஐ மீன் நாளைக்கு மேபி அது என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. இவங்க 2 பேருமே தான் தப்பு பண்ணாங்க. பார்வதி அண்ட் கம்ருதீன் 2 பேருமே தான் தப்பு பண்ணாங்க. மைக் இஷ்யூ இருந்தாலும் சரி, ஆர் வாட் எவர் இட் இஸ். பட் ஆனா எனக்கு இன்னைக்கு ஃபுல் எபிசோடு ஃப்ரம் மார்னிங்ல இருந்து இப்ப லாஸ்டா திவ்யாவோட அந்த சண்டை வந்த வரைக்குமே கொண்டு போனதை பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ கம்ருதீனை மட்டும் நாளைக்கு ஃபுல் ரோஸ்ட் பண்ற மாதிரி, பார்வதிக்கும் ரோஸ்ட் நடக்கும். பட் ஆனா பார்வதி கம்மியா நடக்கிற மாதிரி, கமருதீனை வந்து ரொம்ப ஹெவியா ரோஸ்ட் பண்ற மாதிரி, கமருதீனை மட்டும் கொஞ்சம் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி. நான் கமருதீன் சப்போர்ட்டாலாம் இல்ல, நான் சொல்றேன் நான் அவங்கள மட்டும் கொண்டு போற மாதிரி ஹைலைட்டா கொண்டுட்டு போய் பார்வதிக்கு ஏதோ லைட் ரோஸ்ட் கொடுத்து இது பண்ற மாதிரி இன்னைக்கு ஃபுல் எபிசோடும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரம் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே, சூப்பர் ப்ரோ, நல்லா பேசுங்க. அடுத்து பிரகாஷ். பிரகாஷ் ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் ஹாய். இன்னைக்கு அந்த இது எஃப்ஜே வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல, அந்த இது கோர்ட் உள்ள அந்த அந்த மேட்ரையே வந்து அவங்க ரூம் உள்ளேருந்து பேசும்போது பார்வதியும் கமருதீனும் பேசும்போது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொலைட்டாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நீயும் வியானாவும் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே மேலே வந்து ஒரு ப்ளேம் இதை போடுவாங்க. அதாவது எங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து மைக்கு போடலைன்றது தான் சொன்னாரே தவிர நாங்கள் மைக்கை மூடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லைன்ற மாதிரி கமருதீன் வந்து உள்ளே சொல்லுவான். அது உடனே எஃப்ஜே வந்து வெளியே வந்து கேட்கும்போது அப்போ என்ன சொல்லுவான், இல்லையே அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி வந்து, அதாவது அவன் இப்போ ஒரு மேடம் ஒருத்தவங்க பேசினாங்க, கமருதீன் வந்து எப்பவுமே அக்செப்ட் பண்ணிப்பானா தப்பு பண்ணுறத. ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து மாற்றி பேசுகிற கமருதீன் அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது தெரியல மேபி எப்படின்றது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, பார்வதி வந்து வெளியே இருந்து கத்திக்கிட்டு வருவாங்க. அப்போ என்னதான் வந்து உங்களுக்கு வந்து கோபமே வந்தாலும் கூட அவங்க வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து மியூட் அந்த மாதிரி டேஷ் மவனி அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ யாருன்னா இருந்தால் கொஞ்சம் பார்த்தா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாயை கட்டுப்படுத்த முடியல, உங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியல, அதே மாதிரி அவங்களோட ரொமான்டிக் இதை வந்து அவங்க சென்ஸை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா. அந்த வீடியோ இருந்தா ஷேர் பண்ணுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு வீடியோ இல்ல, யாராவது லைவ் இருந்தா பார்க்கலாம் ப்ரோ. பட் அது நிஜமாலே லைவ்ல இல்ல, லைவ்ல நான் பார்த்தேன், அந்த மாதிரி வார்த்தை வரல எனக்கு பொறுத்த வரைக்கும். இல்ல வந்துச்சு, நான் பார்த்தேன் நானும் பார்த்தேன். வெளியில இருந்து கரெக்டா கார்டன் ஏரியால பேசிடுவாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிற சமயத்துல கத்திட்டு வெளியே வருவாங்க, மறுபடியும் உள்ள போவாங்க. அப்படியே கத்திக்கிட்டே தான், பாஸ் என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி. சரி, யாராவது அந்த வீடியோ இருந்தா கீழே ஷேர் பண்ணுங்க, நம்ம பார்த்துட்டு பேசுவோம். அவர் சொல்றது நான் பார்த்தேன் பிரகாஷ் அது இருக்கு. அதுதான் ஏன்னா நமக்கு நான் அந்த மாதிரி கட் பண்ணி வீடியோஸ்லாம் நான் போட மாட்டேன் ப்ரோ. பட் நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். ஸோ என்னன்னா என்ன ஒரு கோபமா இருந்தாலும் கூட அந்த பிக் பாஸுக்குன்னு சொல்லிட்டு
அந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஸோ ஒரு டிக்னிட்டியை கூட இவங்களால மெயின்டைன் பண்ண முடியாத பட்சத்தில் இவங்கள வந்து எப்படி வந்து தெரியல என்ன பேசிஸில் வந்து அவங்க ரூல்ஸ் நிறைய பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி என்ன பிக் பாஸ் ரூல்ஸ்ன்றது தெரியல. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பாங்க. இதையும் வந்து மீறி வந்து அவங்க 2 பேருமே பண்ண நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து என்ன சொல்றது, இது ஒரு பப்ளிக் ஷோ. நேற்று வந்து அவங்க ஒரு இது போட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க எஃப்ஜே மேல. இது ஒரு டிவி நிகழ்ச்சி, இதை வந்து மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாம இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்க வந்து கேஸ் போட்டிருப்பாங்க பார்வதி. பட் அதை வந்து இவங்களே வந்து தெரியாம தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, நான் செகண்ட் ரவுண்ட்ல பேசிக்கிறேன். வேற யாருன்னா வந்து பாயிண்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்து கோபி. கோபி பேசணுமா? பேசுங்க பேசுங்க ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம். கேக்குது கேக்குது. இவங்க ரூல்ஸ் நிறைய பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எல்லோ ரெட் கார்டு கூட கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் வார்னிங் மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் டைம் பண்ணா ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி ஒரு பயம் காமிக்கணும்ல. சும்மா போரா போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு இது வரைக்கும் இருக்கா? எதுவுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் இதுமே கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். இது நடக்குமா இந்த வாரத்துல ஏதாச்சும்? யாருக்கு இல்ல ப்ரோ, யார் ரூல்ஸ் தான் நிறைய பிரேக் பண்றாங்க? 2 பேர் தான். 2 பார்வதி கமருதீன். ஆமா. இல்ல பேர் சொல்லாம சொன்னீங்களா? அது யாருக்கும் கீழே லிசனர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் பிரேக் அதான் சொல்றேன். பிரேக் அதிகமா ரூல்ஸ் இப்ப இந்த வாரத்துல நடக்கிறது ஃபுல்லாவே பிரேக் ரூல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதுதானே எல்லாமே போயிட்டு இருக்கு. கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இருக்கிறதும் சரி, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதும் சரி. வெறும் பனிஷ்மெண்ட் மட்டுமே உங்களுக்கு பத்தலையே, அதையும் திருப்பி பண்ணிட்டு தானே இருக்காங்க. இதுதான் தெரியணும், வேற எதுவும் இல்ல. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. எங்களுக்கும் அதே கருத்து தான். நல்லா அடிக்கணும், ஏதாவது பண்ணும் அப்படின்னு தான் விஜய் சேதுபதி பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அவரை நம்பவும் முடியாது. ஒருவேளை எது கொடுக்கல என்ன பண்றது? நாளைக்கு உங்களுக்காக நான் யாரையாவது ஷூட்டுக்கு அனுப்பிச்சு விஜய் சேதுபதி சார்ட்ட ஒரு தனியா ஜிபே கூட பண்றேன் சார், கொஞ்சம் இவங்களை லைட்டா கவனிங்க அப்படின்னு கூட சொல்றேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு காலையில விஜய் சேதுபதிக்கே ஜிபே பண்றீங்களா நீங்க? வேற வழி இல்ல ராஜா. எங்களுக்கு பொறுக்க முடியவில்லை. ஐயோ ஐயோ. ஹாய் ஹரிசுடா. இவங்க என்ன பேரு, சர்பேஸ் டிவ்ஸ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க பேசிட்டோம். பேர்லாம் வாயில நுழைய மாட்டேங்குதுங்க. நீங்களே உங்க பேர் சொல்லி பேசுங்க. சரி, நர்மதா தேவி பேசிட்டோம், தருண், அதுக்கப்புறம் ஹரிஃபு. ஓகேவா? நர்மதா தேவி பேசிட்டோம். ஹாய். ஆக்சுவலி எனக்கு இந்த வீக் ஃபுல்லாக இந்த ஷோவில் என்ன தெரியுது அப்படின்னா, வாட்டர்மெலன் இருந்த வரைக்கும் பார்வதி வந்து மற்றவங்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கண்ணா, அவங்க இப்படி பேசுகிறாங்கண்ணா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒன்ஸ் போனதுக்கு அப்புறமா கமருதீன் கூட அவங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி அவங்களுக்கு அவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஓவர் போர்டு ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த வீக் வந்து ஏன் ரொம்ப இவங்களை சுற்றி காட்டுறாங்கன்னா, ஒன்றும் பார்வதி இந்த வாட்டி இது பண்ண முடியாது, அனுப்ப முடியாது வெளியில். ஸோ கமருதீன் அனுப்பிட்டா அதுக்கப்புறம் அவங்களோட கேம் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கோ, ஒருவேளை பிக் பாஸ்க்கே வந்துட்டு பார்வதியை வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேசிக்கிறாங்க, டைட்டில் வின்னர் மாதிரினா பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது அவங்கள அப்படின்றதுக்காக இப்போ இந்த வீக் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னாக்கா, அடுத்து எது எடுத்துகிட்டு போனாலுமே இந்த ஒரு காரணத்தை வச்சே வந்து எல்லா ஹவுஸ்மேட்டுமே அவங்கள ஒதுக்கிடுவாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்களான்னு தெரியல. டாப் 10 கூட பார்வதி வர்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி அவங்கள வெளியில் அனுப்புறதுக்காக தான் இதை பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொன்று, இந்த வாட்டி வந்து இந்த சாய்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது. ஒரு தெளிவான பேச்சு யார்கிட்டையுமே இல்லை, தெளிவான யோசனை. அண்டு இப்போது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ப்ரோக்ராமோட இதை வந்து எசன்ஸை வந்து அப்படியே கேரியே பண்ண மாட்டுறாங்க யாருமே, இன்க்ளூடிங் பார்வதியோ சும்மா அந்த திவ்யாலாம் கத்துறதெல்லாம் பார்த்தா ஐயோ தலை வலிக்குது. அப்படி நமக்கே அவங்க கத்துறது உள்ளுக்குள்ளே வந்துடும் போல. அந்த மாதிரி ஒரு மாதிரி 4 மடங்கு பார்வதி விட கத்துறாங்க அவங்க.
அப்புறம் இந்த அரோராலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே வந்துட்டு கேர்ல்ஸ் எல்லாம் சேர்ந்து சேஃப் இல்லன்ற மாதிரி அப்படியே கமருதீன் மேல வந்து ஒரு இத ப்ளேம் பண்ணி, இந்த வீக் வந்து அவர அனுப்புற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. நாளைக்கு மோஸ்ட்லி வந்து கமருதீன் தான் அனுப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அவனுமே பைத்தியம் மாதிரி எப்பா! கொஞ்சம் கூட ஒரு ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க பெர்சன்ஸ் நானும் பார்த்துருக்கேன். ஆனா இப்படிலாம் இவ்ளோலாம் வேர்ட்ஸ்லாம் விடுவாங்களான்னா, இது ரொம்ப அது ஒரு பக்கம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரியலிஸ்டிக்காவே இது இல்லாத மாதிரி, இவங்களே ஏதாவது சும்மா ஏன்னா இப்போ இந்த சீசன் யாருமே ரொம்ப விரும்பி பார்க்குறது கிடையாது. ஸோ ஓட்டுறமேன்றதுக்காக எது எதையோ போட்டு பிக் பாஸே குழம்பி இது பண்றாங்களான்னு தெரியல. அவங்களுக்கே இந்த டைரக்ஷன்ல கொண்டுட்டு போன இந்த ஷோவ தெரியலையான்னும் தெரியல. ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. எல்லாருமே அதாவது இப்ப இவங்க சரியில்லன்னு நம்ம சொல்றோம்னா, அதுக்கு ஈக்குவலா அவங்க தப்பு பண்றாங்க. இன்னைக்கு திவ்யாலாம் எனக்கு தெரிஞ்சு வேணுன்ட்டே வந்து வந்து அவன் வார்த்தை விடுவான். இவங்க இந்த மாரி பேசினா ஆட்டோமேட்டிக்கா அவன் வார்த்தை விடுவான்னு தெரிஞ்சு தான் அவங்க அப்படி பேசுறாங்க. ஈவன் அரோராவுமே கூட கபருதீன வந்து எங்க ட்ரிகர் பண்ணா அவன் எப்படி மாறும், எப்படி இதுவாவான், வேர்ட்ஸ் விடுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணுன்ட்டே போயிட்டு இப்போ வந்து கனி கூட, விக்ரம் கூடலாம் க்ளோஸ் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னொன்னு வந்து இப்போ இவங்கலாம் டாப் 5லாம் வந்தாங்கன்னா அரோரா, நமக்கே ஒரு மாரி எப்படி சொல்றது? அ அப்போ அடுத்தடுத்த சீசன் போறவங்களுமே சரி நம்ம ஒரு 50 நாள் வரைக்கும் கொஞ்சம் கம்முனே இருக்கலாம். கத்துறவங்கலாம் கத்தி, 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 கத்தி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவா ப்ளே பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி வந்துருவாங்களான்னு தெரியல. அது ஒண்ணே புரியல. இது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது? ஒரு வொர்ஸ்ட் சீசனா தான் இருக்கு. வொர்ஸ்ட்லயுமே வந்து டே பை டே வந்து ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் ஏதோ ஓகேப்பா இப்ப பரவாயில்லன்ற மாரி நமக்கு ஒரு எண்ணம் குடுக்கறதுக்கு வந்து இந்த மேக்கர்ஸும் சரி, சேனலும் சரி எதுவுமே ட்ரை பண்ணாம, இன்னும் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ வொர்ஸ்ட்டா இப்போ எத்தனையோ சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நமக்கு காட்டுறதில்ல. இப்ப இவங்களே பேசும்போது இப்ப அரோராவே சொல்றாங்க, "நெறைய சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நமக்கு காட்டல தான். என்ன அரோரா வந்து பர்சனலாலாம் கமருதீன்ட்ட பேசுனாங்க. நமக்கு சொல்லல. எனக்கு பயமா இருக்கு." அவன் சொல்லிடுவான். 100 கேமரா ஐ மீன் சாரி 60+ கேமராஸ் இருக்கு. ஹோஸ்ட் இருக்காங்க. இந்த சேனல்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன அதிகபட்சம் வந்து கமருதீன் பண்ணிட போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னவோ பர்ப்பஸா வந்து ஒவ்வொருத்தரையும் கெட்ட பேர கிரியேட் பண்றதுக்காகவே ஏதோ பண்றாங்களோ! அதே மாரி தான் வாட்டர்மெலன் கிட்ட கூட அரோரா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப மூவ் பண்ணிட்டு கடைசியில லவ்வுன்னு சொல்றாருன்ற மாரி ஒரு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ, அதனால கூட அந்த வீக் வாட்டர்மெலன் போயிருக்கலாமோன்னு தோணுது. ஸோ, மேபி இப்ப இவங்க வந்து இந்த மாரி கேட் அசாசின் பண்ணி ஒருத்தர அனுப்புறது வந்து எப்படி கேர்ல்ஸுக்கு இதுவோ அதே மாரி பாய்ஸுக்கு இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. தப்பு சொல்லல. பட் கேர்ல்ஸுமே கூட ரொம்ப ஓவரா ட்ரிகர் பண்றாங்களோ! அப்படின்ற மாரி தோணுது. அண்ட் ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. யாரு வின்னர் ஆவாங்க, யாரு என்ன ஆவாங்கன்ற ஒரு ஐடியாவும் இல்ல. டாப் 5யும் ஐடியா இல்ல. யாருக்கும் வர மாட்டேங்குது. நமக்கு 10ம் வர மாட்டேங்குது. இந்த ஷோவே சுத்தமா புடிக்கல. நெக்ஸ்ட் சீசன்லாம் வந்து இந்த மாரிலாம் பண்ணா, இந்த மாரி கூட யாரும் பேச மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. தேங்க் யூ. ஓகே. டைட்டில் வின்னர் ரம்யா ஜோ தான். யார் ஆவாங்கன்னு கேட்டீங்க. ஓகே. தருண் பேசுங்க தருண். இல்ல எனக்கு ஒண்ணே ஒன்று தான். ப்ரோ ஒரே நிமிஷம். சொல்லுங்க. ஹரிஷ் பேசுறேன், அடுத்து பேசுறேன். ஒரு 2 நிமிஷம். ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஹரிஷ் ப்ரோ பேசுங்க. கமான். இல்ல இல்ல, எனக்கு புரியல. நான் பேசின அப்புறம் எனக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு அப்புறம் பேசுறாரா இல்ல என்னன்னு எனக்கு புரியலையே. சரி ஓகே. அவருக்கு ஏதாவது வேலை வந்துருக்கு, நீங்க பேசுங்க. இல்ல அப்புறம் அபி வணக்கம், வணக்கம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். ஆஹ் அப்புறம் வணக்கம். பாத்தீங்களா அப்புறம் ட்வீட்லாம் விக்னேஷ் பயங்கரமா இருக்குது. விக்னேஷ் கிருஷ்ணா வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவோம். சேம் ப்ரோ மாதிரி ஆயிரும் இல்ல திருப்பி. இல்ல நடுவுல ஒருத்தன் நான் இருக்கிறேன். கண்ணுக்கு தெரியல போல. உங்களுக்குலாம் இல்ல, சாமுக்கு உங்களுக்குலாம் வணக்கம், இல்ல, எனக்கு தானே கொடுக்கும். ரசிகனுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்பா. எல்லா பர்சன்ஸ்க்கும் வணக்கம். ஓகே. என்ன வியனா ஓகே. வியனா வயசு வருது. இது வியனா ஓகேவா? வயசு வருது. ஒருவேளை ஹரிஷ்ணா வியனா வயசா நெக்ஸ்ட் இது? வீக் ஹரிஷ்ணா வியானாக்கு சப்போர்ட் பண்றாரோ? எங்க வியனா இல்லைங்க, நான் சொன்னது வேற பர்சன்ஸுங்க. இன்னுமா உங்களுக்கு புரியல? இன்னுமா என்ன தெரியல? ஐயோ இன்னைக்கு ஆக்சுவலா செம்ம ஃபன்னா இருந்துச்சு ஒரு எண்டு. பட் அதுக்கு முன்னாடி அந்த இது பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. சாரி, அவங்க பேர் நோட் பண்ண மறந்துட்டேன். அவங்க பேசுனது வந்து ஒரு பாயிண்ட் மட்டும், அதாவது இவ்ளோ கேமரா இருக்கு, என்ன பண்ணிருவாங்க, எதுக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலா ரொம்ப அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
திஸ் இஸ் ஹவு ஹராஸ்மெண்ட்ஸ் அண்ட் அபியூஸ் ஒர்க்ஸ் ஆக்சுவலா. அந்த ஃபியர் வந்து அவங்கள ஏதாவது இவங்க பண்ணிடுவாங்க, அடிச்சிருவாங்க அப்படின்னு கிடையாது. அடிச்சுட்டா அடிச்சதுதான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கை மேல வச்சுட்டாங்க. உங்களுக்கே ஒரு ஐபிஎல்ல கிரிக்கெட்ல ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இட் இஸ் நாட், அது அவ்வளவு கேமரா இருக்கு, அவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு, அவ்வளவு போர்ட்ஸ் இருக்கு. அதை மீறி ஒருத்தர் கை வச்சுட்டா கை வச்சது இதுதான். அவங்களுக்கு அந்த நடந்ததுதான். அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்து அது வந்து செகண்டரி. பட் அரோராவோட பர்டிகுலர் ஃபியர் என்னன்னா, இந்த கேமரால வந்து அவர் அடிச்சிடுவாரோ முதச்சிடுவாரோன்றது கிடையாது. அந்த விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்கன்றதுதான். இதை ரெஜிஸ்டர் பண்ணலாம், எது வெளியில காட்டுவாங்க, அவங்க சென்சார் பண்ணலாம். அந்த பெரிய கண்ட்ரோலுமே டிவி சேனல்ஸ்ல இல்ல. ஏன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க காட்டியிருக்க கூடாது, காட்டினாங்க சேனல்ல அப்படின்றதும் தெரியுது நிறைய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்சனல் விஷயத்த ஒரு கேமுக்காக யூஸ் பண்ற போது ஒன்னு எமோஷனலா பிரேக் டவுன் ஆகுது. அதை அவங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். இப்ப துஷார் பேரை சொல்றதோ அதெல்லாம் கண்டிப்பா எந்த தப்புமே கிடையாது. ஷி ஹேஸ் டு ஃபேஸ் இட். அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அது தப்பு, அது எந்த தப்பும் இல்ல. பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற விஷயத்துல இந்த பர்சன் எதை சொன்னா உடைவாங்கன்னு தெரிஞ்சு அதை ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் டூலா யூஸ் பண்றதும் வந்து ஒரு வாட்டி இல்ல, சரி ஃபர்ஸ்ட் வாட்டி நடந்துருச்சு அழுதுட்டாங்க, ரெண்டாவது வாட்டி அவங்க அழுவணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த யூஸ் பண்றது ஒரு கரெக்டான மேட்டர் கிடையாது. அதை தாண்டி அவங்க பர்சனலா ஷேர் பண்ண விஷயங்கள், இப்ப அவங்களே சொன்னாங்க இந்த விஷயம் தெரியும் அந்த விஷயம், அதெல்லாம் வந்து கேமரா முன்னாடி இத சொல்லி எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிறது கூட, அந்த ஒரு பிரைவசியான விஷயத்த ரெஜிஸ்டர் பண்றது கூட இந்த மாதிரி பீப்புள் அஞ்ச மாட்டாங்க அப்படிங்கிற கேரக்டர் தான். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் பேசும்போது சொல்லியிருக்கேன். கமருதீன் வந்து நம்ம நேத்து கூட இமாத் ப்ரோ சொன்னாரு, நான் கான்ட்ராடிக்ட் பண்ணேன். ஒரு இன்னசென்ட், ஐயோ பாவம் அவனுக்கு அந்த அளவுக்கு பிரெயினே இல்ல, எதுவும் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் a வெரி 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 ஒரு ஹராஸ்மெண்ட் புல்லிங் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி. அது வந்து எப்படி எக்ஸிபிட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் உடனே வந்து ரொம்ப அடிச்சிடுறது. அந்த பர்சன் ஹர்ட் ஆனதுக்கு அப்புறம் போய், ஏய் நான் ஃப்ரெண்டு தானே, நான் உன் ஹஸ்பண்ட் தானே, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருப்பி அப்புறம் நார்மல் ஆகுறது. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி தான் அவங்க எக்ஸிபிட் பண்றாங்களே தவிர, எந்த விதத்திலயும் கமருதீன் கூட இவங்கள வந்து இவங்க பண்றது வேற, கமருதீன் பண்றது வேற. ரெண்டுமே டோட்டலி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். கமருதீன் பண்றத கால் அவுட் பண்ணியே ஆகணும். நம்ம பல நாள் பார்வதி மேல இருக்கிற அந்த ஓவர் அட்டென்ஷன்னாலயோ இல்ல அவங்க பண்றது ரொம்ப வெளியில தெரியறதுனாலயும் என்னாச்சு இவர் பண்ற நிறைய ப்ரோ? விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிடுறோம். கேக்குதா? சாம் கேக்குது சாம். இல்ல ஹாரிஸ் ப்ரோ கேக்குது, சாமுக்கு தான் கேட்கல. சாம் ஓகே ஓகே. சாம் வெளில போயிட்டு வானா. சாம் வெளில போயிட்டாங்க. நீ அவர் கோபம் சொல்லு. கேக்குது 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 ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இதெல்லாம் வந்து நம்ம அண்டர் த ரக் வந்து அப்படியே நம்ம மூடி மறைக்க கூடாது. கமருதீன் பண்றது, ஹி நோஸ் வாட் ஹி இஸ் டூயிங். அவன் வந்து அது ஒரு எமோஷனல் இதா தான் யூஸ் பண்றான். அந்த பொண்ணு வந்து லிமிட்டோட இருந்துக்கலாம்னு சொல்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட லிமிட்டோ இதுவோ கிடையாது. இஃப் யூ ஆர் அ ஃப்ரெண்ட், பி அ ஃப்ரெண்டுன்றது தான் அந்த லிமிட்டே தவிர, அதுக்குள்ள வந்து நீ இந்த லிமிட்ல தான் இருக்கணும், அந்த லிமிட்ல தான் இருக்கணும்ன்றதான் அவங்க அன்னைக்கு மீன் பண்ணாங்களே தவிர, இவன் கிட்ட எந்த இடத்துலயுமே அவங்க டிக்ளேர் பண்ணல தட் ஐ ஹேவ் சச் இன்ட்ரெஸ்ட் ஆன் யூ ஆர் திஸ் இஸ் வாட் ஐம் ஹேவிங் யூன்னு. லைக் ஹவு பார்வதி டிக்ளேர் ஆன் இம். அதாவது நம்ம லவ் கண்டென்ட் எல்லா இடத்துலயும் லவ் கண்டென்ட்னு அவங்களே சொல்லிட்டு அது அப்புறம் ஏன் கால் அவுட் பண்றேன்றாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க எங்கேயுமே அவங்க கிட்ட டிக்ளேர் பண்ணது கிடையாது, திஸ் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஐ ஹேவ் யூன்னு. ஃபியூச்சரை பத்தி தெரியாதுன்றத சொல்லியிருக்காங்க, அது யாருக்குமே தெரியாது. ஸோ அது வந்து வி கான்ட் டிபேட் ஆன் சம்திங் தட் டிட் நாட் ஹேப்பன் ஆர் சம்ஒன் டிட் நாட் டிக்ளேர். சொல்லு சாம். ஓகே. ஒரே நிமிஷம் நந்தினி. இப்போ கமருதீனை பத்தி அரோராக்கு முந்தையே தெரியும் தானே? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். எப்படி? ஏன்னா கமருதீன் இதே இதை வந்து நம்ம ஆதிரைக்கு கூட ஒரு சண்டை வரும்போது ஆக்சுவலா இதே மாதிரி தான் ஒரு த்ரெட்டனிங் பண்ணியிருப்பான் ஆதிரைய. அப்போ அரோராக்கு தெரியும் தானே ஆல்ரெடி? அரோராக்கு ஆதிரை மேல அவன் பண்ணது தெரியுமே தவிர, அரோரா மேல ஃப்ரெண்டா இருக்கிறவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே அதை அகைன்ஸ்டா யூஸ் பண்ணுவான்றது தெரியாது. தெரியும், அது எப்ப தெரியும். தெரியும்? ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆதிரை வந்து அரோரா கிட்ட தனியா சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் தான் இந்த அந்த ஆதிரைக்கும் கமருதீன் அதை எடுத்துட்டு போய் அரோரா வந்து கமருதீன் கிட்ட சொல்ல போய் தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகி ஆதிரையை பத்தி அவன் வந்து பேசவே ஆரம்பிப்பான். ஓகேவா? அவன் அப்போ கிளியரா தெரியும் கமருதீன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றது கிடையாது. அது எங்க டிஃபரன்ஸ் வருதுன்னா, ஒரு பிளேயர் வந்து அவங்களுக்கு அவன் மேல இருக்கிற விஷயத்த சொல்ற போது அதை அன்ஷூரா போய் அவங்க கிட்ட சொல்றதும், தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இது நடந்த அப்புறம் அது அந்த மாதிரி சொல்றதும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆதிரை நினைக்கிறாங்க அப்படி.
ஆனா இவங்க அந்த டவுட்ல தான் அவங்ககிட்ட போய் டிஸ்க்ளோஸ் பண்ணு, அதனாலதான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படி கூட அவங்களும் சொன்னாங்கடா அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. உன்னை நம்பி சொன்னதுக்கு போய் சொல்லிட்டியே அந்த அது வந்து வேற. இவன் இப்படி பண்ணியிருக்கான்றத ஆதிரைக்கு பண்ணியிருக்கான், அதுக்குமே ஸ்டாண்ட் அப் பண்ணிருக்கணும் அது. பட் அதோட அத்தென்டிசிட்டி தெரியாது இல்லையா, அது வெளியில நடந்ததை எடுத்துட்டு வந்து இங்க சொன்னது, அதுல ஆதிரை மேலதான் தப்புன்னு நான் சொல்லுவேன் அந்த விஷயத்துல. ஏன்னா அது வெளியில வந்து ரொம்ப அவன் கேரக்டரே வந்து கொஸ்டினபிளா வெளியில நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து மத்தவங்களுக்கும் தெரியாது. See, we don't have any proof or a video or something about news about Kamruddin that he did something outside. கம்ப்ளீட்லி ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அவங்க சொல்ற போது அதை ஒரு டவுட்டா இது பண்றாங்க. பட் வீட்டுக்குள்ள இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தன் இவ்வளவு வந்தாலே நீ அதை அகேன்ஸ்டா தான் நீ போவன்னா, ஒண்ணு அவனுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த கையை வச்சு பேசுவாங்கல்ல, இன்னொன்னு இங்க வச்சிருந்தேன் இங்க இல்லன்னு, அது ரொம்ப அவனுக்கு அவனால அதை ஏத்துக்க முடியல. அவனை ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்றதை அவனால ஏத்துக்க முடியல. அந்த ஒரு இதுதான் வெளிப்பாடுதான் அவன் இவ்வளவு தூரம் போய் அப்போ இவன் கூட நான் அந்த லெவல்லயே எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா ஒரு சைக்காட்டிக் கேரக்டர் சில பேர் இருப்பாங்க, அவங்கள ஒரு டெம்பர்மெண்ட்லயே வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப பிரச்சனை டக்குன்னு கடிச்சிருவான்ற மாதிரி இருக்கும்ல, அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜோன்ல இல்ல தான் அவனை ஹேண்டில் எனக்கு பண்ணிட்டு எனக்கு இருக்காங்கன்னு நான் நான் நினைக்கிறேன். ஆதிரை மேட்டர் மட்டும் கிடையாது ப்ரோ. அவங்க அரோராவே ரிப்பீட்டடா நிறைய இடத்துல சொல்லுவாங்க, பார்வதி வந்து ஒரு நெய்யி தரலன்னு சொல்லிட்டு நீ என்னென்ன பேசுன அப்படின்றது எனக்கு தெரியும். இதே இது அப்போ ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். அரோராக்கு தெரிஞ்சுமே அவங்க வந்து ஒரு ஒரு போய் அவங்க கமருதீன் கூட போய் ஃபர்ஸ்ட் பழகுனதே தப்பு தானே. ஃபர்ஸ்ட் இல்ல அவங்க சொல்ற ரீசனே மெயினே திங்கி அதுதானே. அவன் கிட்ட எதுக்கு அப்படி போய் இது பண்றேன்னா, அவனை நான் ஒரு எனிமி கண்டஸ்டன்ட்ன்ற ரேஞ்சில நிறுத்திட்டேன்னா ஹி கேன் கோ எனி, அதுதான் டோட்டல் ஃபியரே. இல்ல அவங்க அவன் அவங்க என்னைக்கு அந்த வெளியில செப்பலை தூக்கி எறிஞ்சானோ வந்திருக்கலாம், அந்த டைம்லயே வெளியில வந்திருக்கலாமே. அவங்க வெளியில வந்திருக்கலாம், இல்ல இல்ல கமருதீனை சாம், தாண்டி அவங்க அதுதான் அந்த பிளே ஹோல் இஷ்யூ. பண்ணிருக்கலாமே. அவங்க ஏன் பண்ண கமருதீன் முடியாது தானே, இல்ல பண்ண அதுதான் முடியாதுன்னு தானே அது சொன்னாங்க. அந்த பயம் எங்க நம்மள பத்தி அந்த இது பண்ணிடுவானோ பயம் பயம். இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த ஹோல் நான் சொல்ற அந்த மெயின் வந்து அந்த ஒரு அது பேர் எக்ஸாக்ட் டேர்ம் எனக்கு தெரியல. இந்த ஹோல் ஹராஸ்மெண்ட்லயும் இந்த புல்லிங் திங்லயும் உமன் ஃபேஸ் பண்ற மெயின் இதுவே அதான். இல்ல அது அது அவங்களால அந்த அது ஒரு ட்ராப்ல அது நம்ம வெளியில வந்து ஓகே, அது தெரியும் நம்மளுக்கு. ஆனா இது இது வெளியில இல்ல ஒரு சாம். கேமா பாத்தீங்க அப்படின்னா இது இது வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு ரியாலிட்டியா சொல்றீங்க, எனக்கு தெரியுது. இந்த மாதிரி இல்ல இல்ல வந்து நான் அவங்க வீட்டுக்குள்ள ஃபேஸ் பண்றதுதான் சொல்றேன். அதாவது அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் அந்த வீட்டுக்குள்ளன்னும் போது விஷயத்த அவன் கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடுவானுன்றது மட்டும் தான் பயம். வேற எதுவும் அவனால பண்ண முடியாது. வெளியில நிறைய இருக்கு, வெளியில நிறைய விஷயம் பண்ண முடியும். அபியூஸ் பண்ண முடியும், டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட முடியும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு வெளியில பண்ணக்கூடிய விஷயங்கள். உள்ள அதெல்லாம் அவன் பண்ண முடியாது. கரெக்ட் தான். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா அவன் வந்து அந்த லெவல் கொஞ்ச நாளைக்கு இப்போ ரீசெண்டா ஒரு ஏதோ ஒரு யாருக்கிட்டயோ கனி கிட்டயோ எஃப்ஜே கிட்டயோ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது கூட அரோரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து நான் வந்து கமருதீன் கூட பழகுறது வந்து ஒரு கேம், ஆனா கேமையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பழகு